ஹாய் மச்சி, நான் உங்கள் விக்கி ப்ரோ. பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோவே. பைக் டாக்ஸி ஓட்டுங்க, உங்களை வேணான்னு சொல்லல. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. கம்பெனி வேலை தான் நிரந்தரம் எப்போவுமே. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு செட்டில்மெண்ட்டு உண்டு, பிஎஃப் உண்டு, அதுவும் இல்லாமல் போனஸும் உண்டு. இது மூணுமே உண்டு. அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா கம்பெனி நிரந்தரம். பைக் டாக்ஸி ஓட்டுறீங்களா? சம்பாதிக்கலாம், எவ்வளவோ சம்பாதிக்கலாம். ஆனால் ரொம்பவே கஷ்டம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பனி, வெயில், மழை இது எல்லாத்துலேயுமே ஓட்டுற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கஸ்டமர் மழை நாளில் ரெயின்கோட்லாம் போட்டுனெல்லாம் வர மாட்டாங்க. நீங்கள் தான் எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். பைக் டாக்ஸி நிரந்தரம் கிடையாது ப்ரோ. அதை எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். எனிவே என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு நிரந்தரமாக வேலை செய்யுங்க. இதை பார்ட் டைமாக செய்யுங்க. அதுவும் இல்லாமல் சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே நிரந்தரம். எவங்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யக்கூடாது. இது என் கம்பெனி, அது வரைக்கும் அந்த கம்பெனி தான் நான் வேலை செய்கிறேன், கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். நான் பார்ட் டைமாக தான் பண்ணுறேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன கதைன்ட்டு. பாய் மச்.